ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 100 days தொடர்ந்து ஆப்ஷன்ஸ், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையும் பற்றி என்டையரா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு நபர் கால் பண்ணி எனக்கு ஆப்ஷனை பற்றி என்ன அப்படிங்கிறதே தெரியாது, ஆனால் நான் 2 வருட காலமாக நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது ஆப்ஷன் கொஞ்சம் கடினமாக தெரியலாம் இனிஷியல் டைமில் வர்றவங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே இருந்து 100 days நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகும், சரிங்களா? Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு 100 days உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸை பற்றி என்டையராக படிக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அதே சமயம் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் செயினை பற்றி தான் என்டையராக பார்க்க போகிறோம். Day 1ல் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஸ்டாக்ஸை பற்றி நமக்கு தெளிவான ஒரு பிம்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்டாக் இப்போ வந்து சிப்லா இருக்குது, இண்டிகோ இருக்குது, மேக்ஸ் ஹெல்த் இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது. இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், 3848 இருக்குது, இதில் இருக்கையில் கம்மியான இருக்குது, சிப்லா எடுத்துப்போம், சரிங்களா? 1351.60 இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எத்தனை குவான்டிட்டினாலும் நீங்கள் நார்மலாக வாங்கிடுவீங்க. மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது கீழே இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும், ரைட்டாக? பை பண்ணிங்க அப்படின்னா இதில் செல்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது, சரிங்களா? இன்ட்ராடேல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இந்த சிப்லா செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சிப்லா 1351 கீழே இறங்கும் அப்படின்னா 1351 செல் அடித்து 1340 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வரும். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரியும். ஆனால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். இதில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து இது எப்படி பண்ணுறது, இது கொஞ்சம் கடினமா அப்படின்னு கூட தோணும். ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, NSE வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? ஸோ NSE இந்தியா இப்படி நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் மேலே டாப்பில் போயிட்டு நெஃப்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 3 இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கலாம், சரிங்களா? அதாவது பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் நெஃப்டி கேள்விப்படுங்கன்னா NSEன்னு வந்தாலே நெஃப்டியை கேள்விப்படுங்க. மித்தபடி நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50ல் இருக்க மேஜரான ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ நெஃப்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நெஃப்டியை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நெஃப்டியோட சார்ட்டையும் உங்களுக்கு காட்டிடுவோம், சரிங்களா? இதுதான் நெஃப்டியோட சார்ட். இப்போ நமக்கு வந்து நார்மலாக என்ன அப்படின்னா, ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் டைரெக்டாக ட்ரேட் எடுப்போம். இப்போ நீங்கள் நெஃப்டியில் போயிட்டு நான் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், இங்கே பை அப்படிங்கிறதே இருக்காது. நான் பக்கத்தில் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், பை அப்படிங்கிறதே இருக்காது. இது நான் ஒரு ஸ்டாக் பக்கத்தில் போய் கர்சர் வச்சேன் அப்படின்னா பை செல் அப்படின்னு காட்டும், சரிங்களா? அதனால தான் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்லைனிங் அசட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அசட் மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் நெஃப்டி என்ன கவனிக்கிறீங்க, இப்போ நிறைய போர் அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ இதனால் மார்க்கெட் என்ன ஆகுது, இன்னும் டவுன் ஆக போகுது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பாக டவுன் தான், அதில் மாற்றிருக்கிறதே இல்லை, சரிங்களா? ஒரு 400 பாயிண்ட் பக்கம் கிஃப்ட் நெஃப்டி கீழே போயிருக்கு. இப்போ கீழே இறங்குனாலும் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? மேலே ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது எப்படி அப்படிங்கும்போது நீங்கள் நேராக வந்துட்டு, சரிங்களா, NSE அதாவது நெஃப்டி அப்படின்னு நீங்கள் மேலே டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். நான் திரும்பி உங்களுக்கு காட்டுறேன். நெஃப்டி அப்படின்னு டைப் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாலே ஆப்ஷன் தான், சரிங்களா? இந்த பேஜ் வந்துடும். இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் தான் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, சரிங்களா? சிலவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சுருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம், சரிங்களா? ஸ்டாக்கில் நீங்கள் பண்ண முடியாது. ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடேக்கு உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க, சரிங்களா? லிவரேஜ் இருக்கும். அதாவது லிவரேஜ் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு, சரிங்களா, எனக்கு 1351 ரூபா தேவைப்படுது, ஓகேவா? இது நான் இன்ட்ராடே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதில் சரியாக ஷோ ஆக மாட்டேங்க. இண்டிகோவில் காட்டுறேன், ஓகேங்களா? இப்போது இன்ட்ராடே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கோட விலை எவ்வளோ, 4520 ரூபாயில் இருக்குது. ஆனால் நமக்கு வெறும் 904 ரூபா தான் தேவைப்படும், சரிங்களா? அதே இது லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும், சரிங்களா? அப்போ கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ராடே போவோம், நல்ல அமௌண்ட் வச்சுருந்தா பண்ணியிருப்போம். ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இப்போ நெஃப்டி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, 24865. இப்போது இதில் ஆப்ஷன் செயினை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த சைடில் என்ன தெரியணும் அப்படின்னா, கால் அப்படின்னா காலோட விஷயங்கள் என்னன்னு தெரியும், புட் அப்படின்னா புட்டோட விஷயங்கள் எல்லாம் தெரியணும். இப்போது இந்த சார்ட்டை பொறுத்த மட்டும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில்
ட்ரேட் தெரியும். அதாவது இதில் ரவுண்டு ஃபிகராக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரவுண்டு ஃபிகராக தான் செலக்ட் பண்ணணும். இப்போ 24,850 அப்படின்னு இருக்கா, 24,900 அப்படின்னு இருக்கு. 50 பாயிண்ட் டிஃபரன்ஷியேஷனில் தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா 24,865 எடுக்கணும்னா முடியாது. அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் செயினுக்கு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் செயின் வந்து ரவுண்டு ஃபிகராக தான் எடுக்க முடியும். இப்போது நீங்கள் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கால் சைடு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே இது மார்க்கெட் கீழே சரியும், இந்த 24,000 கீழே சரியும், இப்போ போகிறனால கீழே சரியும் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் புட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகிறத நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது 1லேருந்து 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ட்ராவல் ஆயிருக்கு. எது வரைக்கும் வந்திருக்கு? 24,800 சரிங்களா 65 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே நமக்கு 850 இருக்குது, 24,900 இருக்குது. இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மணி, காலுக்கும் இந்த மணி தான், புட்டுக்கும் என்னது இந்த மணி தான். இது ரெண்டும் மட்டும்தான். இப்போ இதில் என்ன ஆகுனா 1, 2, 3 அப்படின்னு தொட்டுட்டு 24,850 வரைக்கும் வந்திருக்குல்ல. இந்த எல்லோ கலர் ஷேடோ அடிச்சிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக எல்லோ கலர் ஷேடோ லைட்டாக அடிச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில். இங்கே எல்லோ கலர் ஷேடோ இருக்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மணி. சரிங்களா? இதே இது இந்த 24,900 மேலே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. நான் ஏன் சார் இதை படிச்சுக்கணும், இந்த மணியை பற்றி எனக்கு ஏன் தெரியணும், அவுட் ஆஃப் த மணியை பற்றி ஏன் தெரியணும் அப்படின்னா உங்கள் கேபிட்டலை பேஸ் பண்ணி இது ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் கால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ புட்டில் என்ன அப்படின்னா இதுக்கு அப்படியே உல்ட்டா. அதாவது இந்த 24,950 தொடலை, 25,000 தொடலை, இன்னும் தொடலை, 25,050 தொடலை. அதனால இது காலுக்கு அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? ஆனால் புட்டுக்கு என்ன அப்படின்னா உல்ட்டா. இது நீங்கள் மக்கப் பண்ணிக்கங்க. சரிங்களா? வேற வழியே இல்லை. அதனால் இப்போ என்னன்னா இது வரைக்கும் தொட்டுட்டு வந்துச்சு இல்லை, இது வரைக்கும் தொட்டுட்டு வந்துச்சு 1, 2, 3லேருந்து 24,850 வரைக்கும் வந்திருக்குல்ல. இதெல்லாம் புட்டுக்கு என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. அதனால தான் இங்கே என்ன இருக்கும், ஒயிட் கலர் ஷேடோ ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதே இது புட்டுக்கு 24,950 தொடலை. ஆனால் புட்டுக்கு இது என்ன அப்படின்னா இந்த மணி. இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆகும். என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இது ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சு. இப்போ இதில் என்னன்னா அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ப்ரீமியம்னா என்னன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரைக் அப்படின்னா இந்த 24,500, 24,550 இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுதுல, இதுதான் ஸ்ட்ரைக். நீங்கள் யார்ட்டா பேசும்போது என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் 26,000 வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை 25,500 வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரைக் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரைக்கு. ப்ரீமியம் அப்படிங்கிற நான் காட்டுறேன். இப்போ 24,850 நான் எடுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் நேராக உங்கள் டிமேட்டுக்கு வந்துடுங்க. 24,850 இப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இது கான்ட்ராக்ட் இருக்கும். இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கான்ட்ராக்டாக என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது 10th மார்ச் ஓகேங்களா, இதை நான் ஆட் பண்ணுறேன். இதனுடைய ப்ரீமியம் என்னவா இருக்குது நீங்கள் வாங்க போகிறீங்களா. இப்போ நம்ம வந்து ஷேர் நார்மலாக வாங்குவோம்ல, அது ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ப்ரீமியம் என்னன்னு கேட்போம். 285 தான் என்ன அப்படின்னா ப்ரீமியம். சரிங்களா? இப்போது என்கிட்ட இது வந்து நீங்கள் லாட் சைஸில் தான் வாங்க முடியும். சரிங்களா? 65 தான் ஒரு லாட் சைஸ். சரிங்களா? நீங்கள் இல்லை எனக்கு 2 நான் வந்து 67 போட்டால் கிடைக்குமானா கிடைக்காது. சரிங்களா? அதே இது 130 போட்டிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா 2 லாட் ஆயிரும். சரிங்களா? அப்போ 2 லாட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும். சரிங்களா? இப்போ நீங்கள் 3 லாட் எடுக்கிறோமா 65 × 3 போட்டுக்கோங்க. என்ன வருதோ அதை இங்கே டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? 5 லாட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கணும். இதை லாட் சைஸில் எடுக்கிறதுனால ஒரு இதோட வேல்யூ எவ்வளோ, ப்ரீமியம் வந்து 285 இருக்குது. 285 × 65 போட்டிங்க அப்படின்னா 18,583.50 வரும். சரிங்களா? இங்கே உங்களுக்கு டோட்டல் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கேபிட்டல் நம்மகிட்ட இருக்காது. ரைட்டாக சிலவங்கள்ட்ட இந்த அமௌண்ட் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிச்சா. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிச்சா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 18,000 இல்லை அப்படிங்கிற ரீசனால நான் அவுட் ஆஃப் த மணிக்கு போகிறேன். இங்கே அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ்ன்னு இருக்கா. அதாவது நம்ம நார்மலாக ஷேர் ஆகும் பிட் ஆஃபர், அதாவது நீங்கள் கொடுக்க பை பண்ணுற ப்ரைஸ் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுற ப்ரைஸ்ன்னு ட்ராவல் ஆகும். இதுக்கு கீழே உங்களுக்கு ட்ராவல் ஆகும். நார்மலாக ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கும். சரிங்களா? இப்போ ஆப்ஷனை பொறுத்தவரை பிட் ஆஃபர் அப்படின்னு இருக்கா.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி போக போக இந்த ஒயிட் கலர் பக்கம் நீங்கள் வர 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 உள்ளே போக போக இந்த பிட் ப்ரைஸ் நிறையா இருக்கும், 625. அதனால தான் நான் அட் த மணியில் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நீங்கள் அப்படியே அவுட் ஆஃப் த மணி போகிறீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது பாருங்கள், இங்கே வெறும் 91 ரூபா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 25,700 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற. அவுட் ஆஃப் த மணியில் போனால் என்ன இருக்கும், ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அப்போ நான் எவ்வளோ எடுக்கிறேன், 25,700 25,700 இப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதே 10th மார்ச் தான் கால் ஆப்ஷன் மேலே போகுன்னு கணிக்கிறேன். அதாவது இந்த நெஃப்டியோட அண்டர்லைனிங் அசெட் மேலே போகுன்னு கணிக்கிறேன். இப்போ இதை வாங்குறதுக்கு சரிங்களா நான் பை பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட வெறும் 1,534 ரூபா இருந்தால் போகும். சரிங்களா, இது ஏன் இப்படி நான் எடுக்கணும் ட்ரேட் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன கணிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி. சரிங்களா, இன்றைக்கி டேட் பொறுத்த மட்டும் 3ஆம் தேதி. வரக்கூடிய நாட்களில் இந்த 3ஆம் தேதி இப்போ எக்ஸ்பைரி நம்ம என்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு காட்டிட்டேன் 10 கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன ஆக போகுதுன்னா எக்ஸ்பைரி அடுத்த வாரம். அப்போ நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னா இந்த 24,865 வரக்கூடிய வாரத்தில் 25,700 போயிடும், கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் பக்கம் போயிடும் அப்படின்னு நான் கணித்தேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கணிப்பு சரியாகும் பட்சத்தில் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எடுத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக போக இந்த ப்ரீமியம் அதிகரிக்கும். சரிங்களா, இதை தான் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதனால தான் எல்லாரும் அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட் ஆஃப் த மணி. இப்போ வந்து நீங்கள் இந்த மணியில் பாருங்களேன், இங்கே வந்து ஓஏஐ டேட்டான்னு இருக்கும். சரிங்களா, அதாவது கான்ட்ராக்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் இதே நான் வரக்கூடிய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதனால தான் அவுட் ஆஃப் த மணி கம்மி ரேட் எல்லாருமே நிறைய பேர் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதை பார்த்துமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இது வரக்கூடிய நாட்களில் இதுவுமே உங்களுக்கு தெளிவாக வரும். சரிங்களா, அப்போது எப்படி ஸ்ட்ரைக் எடுக்கணும், ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க 26,000 27,000 அதோட ப்ரீமியம் கேட்டால் 18 இருக்குது, 286 இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் மீன் பண்ணலாம். இப்போ புட்டு இப்போ வந்து நம்ம காலுக்கு பார்த்துட்டோம், அதே இது புட்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் சரியுது. சரிங்களா, இது மட்டும்தான் கன்ஃபியூஷன் ஆகும், கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல், நல்ல புரிதல் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா புட்டு எடுக்கிறேன், மார்க்கெட் வந்து சரியாக போகுது. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் ஒரு சின்ன கான்செப்டே என்ன அப்படின்னா கால் புட்டுங்கும் போதே குழப்பம். அதாவது மார்க்கெட் மேலே போகுதுன்னு வைங்களேன், இந்த நெஃப்டி வந்து மேலே போகுதுன்னு வைங்களேன், நீங்கள் மேலே கணிச்சிங்களா 24,865 25,700 போகுன்னு கணிச்சிங்கல்ல, அப்படி மேலே போகும்போது தான் கால் மேலே போகும். நான் இங்கே எடுத்துருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கால் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இதே இது மார்க்கெட் வந்து கீழே சரியுது அப்படின்னா நான் புட்டு எடுக்கணும். சரிங்களா, இப்போ எவ்வளோ எடுக்கிறேன், மார்க்கெட் வந்து கீழே சரிய போகுது, எவ்வளோ சரிய போகுது அப்படின்னு நான் எடுக்கிறேன். சரிங்களா, நீங்கள் இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் சரியும் போது என்னாங்கன்னா புட்டு மேலே போகும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இப்போ கீழே விழ போகுது, எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கலாம். 24,500 வருமா, 24,000 வருமா, என்ன வேணாலும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அவுட் ஆஃப் த மணி உங்களுக்கு ப்ரீமியம் உங்களோட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடே. சரிங்களா, சின்ன அமௌண்ட் வச்சு தான் இருக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்க என்ன சொன்னேன் அவுட் ஆஃப் த மணி, அப்போ நான் என்ன பண்ணுறேன் 24,700 எடுக்கிறேன். 24,700 புட்டு இங்கே பிஇ அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஷோ ஆகும் அமௌண்ட்டு. இதை நான் பை பண்ணுறதுக்கு எனக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவை, 13,000 சம்திங் எனக்கு தேவைப்படுது, 139. இதே இது சரிங்களா, இல்லை என்கிட்ட இந்த அமௌண்ட் இல்லை, எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா 24,200 இருக்கும். சரிங்களா, இங்கே பிட் டாஸ்க் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த அமௌண்ட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா 23,500 23,500 நான் கொடுக்குறேன். சரிங்களா, புட்டு தான் எடுக்கிறேன் அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் வெறும் 35 தான். சரிங்களா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வெறும் 2,000 சரிங்களா 281 ரூபா இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போது உங்கள் கேபிட்டலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இதில் முழுவதுமாக அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கான்ட்ராக்டில் போயிட்டு இங்கே எடுத்துருக்கீங்களா, இந்த கான்ட்ராக்டில் போயிட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது. பிகினராக வர்றவங்க பண்ணுற பெரிய மேஜரான மிஸ்டேக். ஏன்னா கான்ட்ராக்ட் 3 மாதம் தான் இருக்கும். சரிங்களா, அது நான் என்னங்கிறதும் நெக்ஸ்ட் வர வீடியோவில் கொடுத்துட்றேன். இது ஸ்ட்ரைக் ப்ரீமியம்னா என்னென்னு குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, ஸோ இதில் நல்லா தெளிவாக இருங்க. உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே Nifty 50 தான் இருக்கணும். சரிங்களா, நீங்கள் Nifty 50 பேஸ் பண்ணி தான் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணணும். இது மேலே போகுமா கீழே
கீழே இறங்குமா அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் MBA படிக்கும்போது அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவாங்க. இதை நான் நல்லா எழுதினாலே எனக்கு மார்க் கொடுத்துருவாங்க டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. அண்டர்லைனிங் அசட் இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் ட்ரேடுமே இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க. இன்னைக்கு Day 1 கம்ப்ளீட் ஆகுது. வரக்கூடிய நாட்களில் Day 2 அப்படி வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ண மறந்துடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.